வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஜிம்மி ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் ரெயின்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ராசைடு நல்லா இருந்தாலும் இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட சொல்லி சோலோ சிக்காவை தான் டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. சோலோ சிக்காவா பிளட் லைனில் ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காம ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் சைடில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நண்பா, கமெண்ட் செக்ஷனில் இந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக்க ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நண்பா, மண்டே நைட்ரா பார்க்குறீங்களா? ரோமன் ரெயின்ஸ் இல்லாட்டாலும் மண்டே நைட்டா நல்லா இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? ரோமன் ரெயின்ஸ் உருவாக்கி விட்டுட்டு போன த பிளட் லைன். இதெல்லாம் WWE பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மாக்டவுன்லையும் பண்ணாங்க, இப்போ ராலையும் பண்ணியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் தனியாக இருக்கிறத காட்டிலும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்தால் அது பயங்கரமாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இப்போ ஜிம்மி ஜேக்கப்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பலசாலியான ரெஸ்லர்ஸையே கூட்டிகிட்டு வச்சிருக்கிறாரு. பிகாஸ் ஜேக்கப், ஜிம்மி இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டேலண்டான ரெஸ்லர்ஸ். ஜேக்கப் ஃபாட்டு ஃபியூச்சர் ஹெவிவெயிட் சாம்பியன். ஜிம்மி ஊசோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷனில் இருந்திருந்தாலும் இப்போ சிங்கிள் கெரியரை நோக்கி போயிருக்காரு. ஜே ஊசோ ஆல்ரெடி ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் இது மட்டும் இல்லாமல் சோலோ சிக்காவையும் ஆசைப்படுறாரு. போன வாரம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், நம்ம அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம். அதாவது ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவை பார்த்து, என்ன மாதிரி சோலோ நீ பிளட் லைனில் ஜாயின் பண்ணிக்கோ, ரோமன் ரெயின்ஸ் ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை பார்த்து சொல்லியிருப்பாரு. சோலோ சிக்காவை நாக்கப்படுங்க மாதிரி ஜேக்கப்பை பார்த்து கேட்டிருப்பாரு, ஏன்டா ஏன் பின்னாடி குமாஸ்தா மாதிரி நமஸ்காரம் போட்டுட்டு இருந்தவன் இப்போ நீ ரோமன்ட்ட தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்துருக்கிற, இப்போ ரோமன் கூட நானும் சேர்னு சொல்கிறேன், உன்ன மாதிரி அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்லை, பிளட் லைனில் ஃபேமிலி மெம்பராக இருக்க தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்போது ஜேக்கப் கிட்ட சோலோ சிக்காவை சொல்லியிருப்பாரு, நீ சொல்கிறது எல்லாமே பொய், ஒருவேளை உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸ் என்னை கூப்பிட்டானா அவனை ஸ்மாக்டவுனுக்கு வர சொல்லு, என்னை கூப்பிட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவா சொல்லியிருப்பாரு. ஜேக்கப் ஃபாட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, ஜேக்கப் ஃபாட்டு சும்மா வேணுக்குன்னு போய் தான், அதாவது ரோமன் ரெயின்ஸோட கட்டளை இல்லாமல் வேணுக்குன்னு போய் தான் சொல்லியிருப்பாருன்னு. சோலோ சிக்காவா இதை வெரிஃபை பண்ணதுக்காக ராய்ஸ் கிட்டெல்லாம் போய் கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி உன்கிட்ட ஜேக்கப் ஃபாட்டு பிளட் லைனில் சேர கூப்பிட்டானா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, மண்டே நைட்டால் இதை பற்றி ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஜேக்கப் ஃபாட்டு ஜேயோடைய பேச்சை கேட்க மாட்டேக்கார்ல, அந்த பிரச்சனை தான் இந்த வாரம் மண்டே நெட்டால் நடந்தது. கிட்டத்தட்ட ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான நபராக இந்த வாரம் மண்டே நெட்டால் அப்போ நடந்திருப்பார். ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஜேயும் ஜிம்மியும் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்மாக்டவுனில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்லவே இல்லை. ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபாட்டுகிட்ட கேட்கும்போது, நீங்கள் தான் தலைவர் பேச்சை மட்டும் தான் கேட்கணும், மற்றவங்க பேச்செல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு ரோமனை பார்த்து சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அந்த ரோமனுக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது பிளட் லைனில் ரோமன் தான் தலைவர், அவர் பேச்சை மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு. உண்மையிலேயே அப்படி தான் நடந்தது. ரோமன் ரெயின்ஸ் நில்லுன்னு சொன்னால் நிற்கிறாரு, எவனையாவது தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நம்ம இந்த வாரம் மண்டே நைட்டாலேயே பார்த்துருப்போம். இப்படி ஒரு நிகழ்வு நடந்துடனே நானும் பார்த்தீங்கன்னா சரி சும்மா தான் தேவையே இல்லாமல் ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவிட்ட போயிட்டு பிளட் லைனில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சும்மாப்பா அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வுகள், இந்த வாரம் நடக்கிற நிகழ்வுகள், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் பேக் சைடில் ஜேக்கப் ஃபாட்டுவை கூப்பிட்டு, எனக்கு ரொம்பவே நம்பிக்கை தகுந்த நபராக நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எல்ஐ நைட்டு பார்த்தீங்கன்னா நடந்த நிகழ்வுலாம் பார்த்துருப்பார்ல, எல்ஐ நைட்டை அட்டாக் பண்ணியிருப்பாரு, பிளட் லைன் பிரதர்ஸாக காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமா தனியாக ஜேக்கப்புடைய காதில் ஏதோ ஒரு விஷயத்த ஓதிருப்பார். என்ன ஓதினாருன்னு தெரில. ஜேக்கப் ஃபாட்டும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஏன்னா காதில் பார்த்தீங்கன்னா ரகசியமாக சொன்னார், அது என்னது அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் ஓரளவுக்கு இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பார்க்கும்போது இதுவாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சமூக முறைப்படி பார்த்தீங்கன்னா விடை பெற்றிருப்பார், கைப்பிடிச்சு. அந்த நிகழ்வுலாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வாரம் முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ஜேக்கப் ஃபாட்டு வந்திருப்பார். ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா ஜே ஊசோக்கு குவாலிஃபை மேட்ச் இருக்குது, அதனால் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பாலிட்டிக்காக சொல்லிடலாம். பட் ஆனால் நடந்த நிகழ்வோ வேறு. போன வாரம் நடந்த மாதிரி இந்த வாரமும் சோலோ சிக்காவை பார்க்கறதுக்காக ஜேக்கப் ஃபாட்டு போயிருப்பார். என்ன முடிவு அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலி இதை ஜேக்கப் ஃபாட்டு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ரோமன் ரெயின்ஸ் மீண்டும் உன்னை கூப்பிட்டுருக்காரு, நீ எப்போ வருவ ஜாயின் பண்ணுவ அப்படின்னு கேட்கறதுக்கு ஜேக்கப் ஃபாட்டு கிட்ட சோலோ சிக்காவை சொல்லியிருப்பாரு, இந்த எம்எஃப்டி அப்படிங்கிற டீமை நான் லீட் பண்ணுறேன், எம்எஃப்டி டீமில் நான் தலைவனாக இருக்கிறேன், எனக்குன்னு சொல்லி ஃபேமிலி இருக்குது, நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நீ கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி கரெக்டு தான். ஜேக்கப்
ஜேக்கப் ஃபாட்டு சொன்ன மாதிரி சோலோ சிக்காவா பிளட் லைனில் போயிட்டாருன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீம் இருக்குதுங்க. இவர் சும்மாலாம் இல்லை, சோலோ சிக்காவா ஸ்மாக்டவுனில் தனியாக அவருக்குன்னு சொல்லிட்டு மை ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு டீமையே வச்சிருக்கிறாரு. அதனால் அவர் ஸ்மாக்டவுனை விட்டு போக மாட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறமா ஒருவேளை ஜாயின் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற விஷயம் என் மைண்டுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச்சில் சோலோ சிக்காவா வழக்கம் போல் அவருடைய டீம் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து வந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி டீம் மெம்பர்ஸே சோலோ சிக்காவை ஒதுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாலா டாங்கா மற்றும் டாமா டாங்கா இவங்க 2 பேருமே தனியாக சோலோ சிக்காவோடைய என்ட்ரன்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு என்ட்ரன்ஸில் வந்திருப்பாங்க. அதுவும் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை இடையில டீம் மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வரும்போது இதுக்காக நீ எதுக்கு வந்த, தேவையில்லாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டாலா டாங்கா சண்டைக்கு போயிருப்பார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட டேமியன் பிரிஸ்ட் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ டாமா டாங்கா மற்றும் டாலா டாங்கா சோலோ சிக்காவை பார்த்து ஒன்னால தான் நாங்கள் தோற்று போகிறோம்னு சொல்லிட்டு மரியாதையை கொடுக்காம அந்த இடத்துலையே சோலோ சிக்காவை வெறுத்து ஒதுக்கி ஓட்டி போயிருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ சோலோ சிக்காவை வெறுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி டாமா டாங்கா மட்டும்தான் வெறுத்தார். இப்போ இவங்க 2 பேருமே வெறுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் தான் காட்டுறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக சோலோ சிக்காவுக்கு கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேர்னால கும்மாங்குத்து இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, சோலோ சிக்காவுக்கு டீமுன்னு ஒன்று இருந்தால் தான் அவர் பிளட் லைனில் ஜாயின் பண்ணாமல் இருப்பார். சோலோ சிக்காவை தனிமரமாக மாறிவிட்டால் அவர் டீமில் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ஒரு ஹிண்டிங்கை தான் WWE கொடுத்துருக்குறாங்க. ஸ்மாக்டவுனில் பேக் ஸ்டேஜில் ஜேக்கப் ஃபாட் இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் அதை ஞாபகப்படுத்துறீங்க, உன்னுடைய ஐடியா என்னதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்து சோலோ சிக்காவை பேச வந்திருப்பார். ரோமன் ரெயின்ஸ் நினைக்கிறது எல்லாமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரோமன் ரெயின்ஸ் என்ன நினைக்காரு அப்படிங்கிறது சோலோ சிக்காவுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. எம்எஃப்டி அப்படிங்கிற டீம் இருந்தால் தானே சோலோ சிக்காவா தான் கூட சேர மாட்டான். எம்எஃப்டியாவே அழிச்சிட்டா சோலோ சிக்காவா தான் கூட ஜாயின் பண்ணிடுவாம்ல அப்படிங்கிறதுக்காக இப்போ அழிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. ஆக்சுவலி ரோமன் எந்த இதுவும் செய்யலை, அதுவாகவே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய டீமை கூட கொஞ்சம் பவர் ஆக்குறதுக்கு உபயோகப்படுத்துகிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ரோமனுக்கு பக்கம் தான் சோலோ சிக்காவா இருந்தார். அதுக்கப்புறமா தான் ரோமன் ரெயின்ஸ்க்கு துரோகம் பண்ணி தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நல்லா தான் இருக்காரு, மோசம் அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் தான் கிங் மேக்கர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சோலோ சிக்காவை தான் கூட சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சோலோ சிக்காவோட எம்எஃப்டி டீம் அந்த அளவுக்கு சக்ஸஸான டீம் இல்லை. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பக்கம் சோலோ சிக்காவை இருக்கும்போது அவர் யுனைடெட் சாம்பியன்ஷிப், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அவர் கூடவே இப்போ ஜேக்கப் ஃபாட் வேறு இருக்கிறாரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் பக்கம் சோலோ சிக்காவா போகிறது நல்லது தான். ஆனால் முந்தி இருந்த சோலோவை பற்றி நமக்கு தெரியும், அடக்கமாக இருப்பார். பட் ஆனால் இப்போ ஆக்ரோஷமாக இருக்கார். அதே மாதிரி அவர் கூட இருக்கிற எம்எஃப்டி டீம் மெம்பர்ஸோ பார்த்தீங்கன்னா தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தீம் மியூசிக்கை போட்டு தனியாக வராங்க. ஆக்சுவலி அவங்களுடைய என்ட்ரன்ஸை பார்க்கும்போது நான் மிரண்டுட்டேன். உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. டாலா டாங்கா பின்னாடி ஹைட்டாக இருக்காரு, முன்னாடி பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் சிம்பிள் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேருமே தனியாக ஒரு டீம் ஆகிட்டாங்க. சோலோ சிக்காவா இப்போ தனிமரம் ஆகிட்டாரு. சோலோ சிக்காவா தனிமரமாக ஸ்மாக்டவுன்ல இருந்து ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால் இவரை பார்த்தீங்கன்னா WWE ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்க்கிறது நல்ல விஷயம்தான். அதை தான் WWE பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் கூட மட்டும் நான் சேர மாட்டேன், ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்தா நான் அடிமை ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவா இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. சொல்ல முடியாது. இப்போ சமீபத்தில் இப்படி தான் ஜேக்கப் ஃபாட் சொல்லிட்டு இருந்தார், ரோமனுக்கும் ஜேக்கப்புக்கும் ஒரு மேட்ச் வச்சு அதில் தோக்கிறவன் ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணி பின்னாடி சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சோலோ சிக்காவை மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்கா கூட ஒரு மேட்ச் விளையாடி அதில் தோத்துட்டேன்னா என் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் போடலாம். அதன் மூலியமாக சோலோ சிக்காவா பிளட் லைனில் சேரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய டீமை ரொம்ப 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 பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்காரு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எம்எஃப்டி டீம் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக இருந்தது ஜேக்கப் ஃபாட் இருக்கும்போது. ஏன்னா அப்போ அவங்க பிளட் லைன் அப்படிங்கிற பேரில் இருந்தாங்க. அதுக்கும் மேலே ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற ஒரு பவர் ரசில் இருந்தார். ஜேக்கப் ஃபாட்டு எப்போ அந்த டீமை விட்டு போனாரோ அன்னையிலேருந்து த பிளட் லைன் அப்படிங்கிற பேரும் போச்சு. அதுக்கப்புறமா எம்எஃப்டி அப்படிங்கிற ஒரு புது பேர் விட்டு வந்தாங்க. ஆனாலும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஜேக்கப் ஃபாட் இருக்கும்போது தான் சோலோ சிக்காவுடைய அந்த பிளட் லைன் நல்லா இருந்தது. புதுசாக
உருவாக்கின டீம் நல்லா இல்லை. இப்போது ரோமன் ரெயின்ஸோடைய பிளட் லைன் பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பாப்புலராக இருந்ததோ அதே மாதிரி பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அதனால் சோலோ சிக்காவை இந்த டீமில் அகைன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போவே பிளட் லைனுக்குள்ளே பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இதில் ஜேக்கப் ஃபாட்டு கூட சோலோ சிக்காவும் வந்தாருன்னா 2 பேர் அடக்கிறதுக்கே ஜிம்மி ஜே யூஸுக்கு டைம் சரியாக இருக்கும் போது இருக்குது. சரி சாமி ஜெயினையும் சேர்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சாமி ஜெயின் என்னதான் இருந்தாலும் இந்த பிளட் லைன் குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. அதனால் அவர் சேர வாய்ப்பு இல்லை. பட் நான் சோலோ சிக்காவா எப்படி பார்த்தாலும் ஜிம்மி ஜேக்கு தம்பி தான். ஸோ சேர்ந்தால் நல்லாயிருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க.